அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நாம் செய்த அக்கிரமத்தால் தான் அவர் சிலுவையில் மறிக்கப்பட்டார். நாம் செய்த துரோகத்தால் தான் அவர் சிலுவையில் மறிக்கப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பிரியமான தேவ ஜனமே, எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் பாத்தீங்களா? நம்ம செய்த பாவம், நம்ம செய்த அக்கிரமம், நம்ம செய்த துரோகம் எல்லாம் அவர் சிலுவையில் மறித்து தீர்த்து விட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாரும் மறந்து தன் மனப்போட போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும் தெரியுங்களா? மனுஷனை ஏன் உண்டாக்கினார் என்றால் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை தொழுது கொள்ளும்படியாக தான் ஒரு மண்ணிலே ஒரு மனிதனை உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊற்றி அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அவரை ஆராதிக்கும்படியாக தான் மனிதனை உண்டாக்கினார். ஆனால் காலம் போக்கிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்துவிட்டு எல்லாரும் தன் மனப்போன போக்கிலே போய்க் கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து, மகனே மகளே, உன்னை குறித்து கர்ப்பவேதனை படுகிறார். ஒரு குழந்தை, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த தாயுடைய பேச்சை கேட்காமல் அந்த குழந்தை தன் மனப்போன போக்கிலே போய்க் கொண்டிருந்தால் அந்த தாயுடைய இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படுமோ, அதே போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை குறித்து வேதனைப்படுகிறார். அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது, வருவன் என்று சொன்ன நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாய் வரப்போகிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாயிருங்கள். எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டிலாம் இல்லை.